அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். ஆஸ்திரேலிய தொலைக்காட்சி எழுத்தாளர் திருமதி ரோண்டா பைன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம் புத்தகத்தினை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் வாழ்வில் ஏற்பட போகும் மாயாஜாலத்திற்கான பயிற்சி நாள் 27. மாயாஜால கண்ணாடி. கவிஞர் மற்றும் ஓவியரான கலீல் ஜிப்ரான் என்பவர், விஷயங்களின் தோற்றம் உணர்ச்சிகளுக்கு ஏற்ப மாறுகின்றது. எனவே நாம் அவற்றில் மாயாஜாலத்தையும் அழகையும் பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் மாயாஜாலமும் அழகும் நமக்குள்தான் குடிகொண்டுள்ளன என்கிறார். வெளி உலகத்தை உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் வடிவமைக்கும் முயற்சியில் அங்கும் இங்கும் ஓடித் திரிந்து ஒவ்வொரு பிரச்சனையாக துரத்தி பிடித்து அவற்றை தீர்க்க முயற்சித்து சூழ்நிலைகளை அல்லது பிற மக்களை பற்றி குறை கூறிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதில் ஒருபோதும் வெற்றி காணாமல், உங்களுடைய கனவுகள் எதையும் மெய்ப்பிக்காமல், உங்கள் எஞ்சிய வாழ்நாள் முழுவதையும் உங்களால் வெறுமனே கழிக்க முடியும். ஆனால் நன்றியுணர்வை உங்கள் வாழ்க்கை முறையாக நீங்கள் மாற்றும்போது உங்களை சுற்றியுள்ள உலகில் இருக்கும் அனைத்தும் மாயாஜாலமாக மாறுகின்றது. உங்கள் உலகம் மாயாஜாலமாக மாறுவதற்கு காரணம் நீங்கள் மாறியுள்ளீர்கள். எனவே நீங்கள் ஈர்ப்பவையும் மாறுகின்றன என்பதுதான். மகாத்மா காந்தியின் உத்வேகமூட்டும் வார்த்தைகள் மூலமாகவும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்திய மைக்கேல் ஜாக்சனின் மேன் இன் த மிரர் என்ற பாடல் வரிகள் மூலமாகவும் எல்லா காலங்களிலும் நிலைத்து நிற்கின்ற மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு செய்தி தெரிவிக்கப்பட்டது. கண்ணாடியில் உள்ள நபரை மாற்றுங்கள், உங்கள் உலகம் தானாக மாறும். முந்தைய 26 மாயாஜால செயல்முறை பயிற்சிகளை நீங்கள் இக்கணம் வரை கடைபிடித்து வந்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மாறியிருப்பீர்கள். உங்களிடம் மாற்றங்களை காண்பது சில சமயங்களில் கடினமான ஒன்றாக இருந்தாலும் அந்த மாற்றத்தை உங்கள் மகிழ்ச்சியிலும் உங்கள் வாழ்வில் மேம்பட்டிருக்கும் சூழல்களிலும் உங்களை சுற்றி இருக்கும் உலகத்தில் நிகழ்ந்துள்ள மாயாஜாலமான மாற்றங்களிலும் நீங்கள் காண்பீர்கள். நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியை உங்கள் குடும்பத்தாருக்காகவும் நண்பர்களுக்காகவும், உங்களுடைய வேலை, பணம், ஆரோக்கியம், கனவு மற்றும் நீங்கள் அன்றாடம் எதிர்கொள்கின்ற மக்களுக்காகவும் நீங்கள் பயன்படுத்தி வந்துள்ளீர்கள். ஆனால் எல்லோரையும் விட உங்கள் நன்றியுணர்விற்கு அதிக தகுதி வாய்ந்த நபர் நீங்கள்தான். கண்ணாடியில் இருக்கும் நபரிடம் நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கும்போது அதிருப்தி, ஏமாற்றம், மன நிறைவின்மை அல்லது நான் போதுமானவன் அல்ல போன்ற உணர்வுகள் முழுமையாக மறைந்து விடுகின்றன. அவற்றோடு கூடவே உங்கள் வாழ்வில் உள்ள அதிருப்தி அளிக்கின்ற, ஏமாற்றத்தை விளைவிக்கின்றன, மன நிறைவை பறிக்கின்ற ஒவ்வொரு சூழலும் மாயாஜாலமாக மறைந்து விடுகின்றது. உங்களை பற்றிய எதிர்மறை உணர்வுகள்தான் உங்கள் வாழ்க்கைக்கு மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. ஏனெனில் எதை பற்றியோ அல்லது எவர் ஒருவரை பற்றியோ நீங்கள் கொண்டுள்ள எந்த ஓர் உணர்வையும் விட மிகவும் அதிக சக்தி வாய்ந்த உணர்வுகள் அவைதான். நீங்கள் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் அந்த எதிர்மறை உணர்வுகளை ஒவ்வொரு கணமும் நீங்கள் உங்களோடு எடுத்துக்கொண்டு போகிறீர்கள். நீங்கள் தொடும் அனைத்தையும் அந்த உணர்வுகள் தீண்டி அவை ஒரு காந்தமாக ஆகி நீங்கள் செய்கின்ற அனைத்திலும் அதிக அதிருப்தியையும் ஏமாற்றத்தையும் மன நிறைவின்மையையும் ஈர்க்கின்றன. நீங்கள் நீங்களாக இருப்பதற்கு நன்றியுணர்வுடன் இருக்கும்போது உங்களை பற்றி இன்னும் அதிகமாக நல்ல விதமாக உணரச் செய்யும் சூழல்களை மட்டுமே நீங்கள் கவர்ந்தெழுப்பீர்கள். உங்கள் வாழ்வில் செல்வ வளங்களை கொண்டு வருவதற்கு உங்களை பற்றி நீங்கள் அபரிமிதமான நல்ல உணர்வுகளை கொண்டிருக்க வேண்டும். உங்களை குறித்து நீங்கள் கொண்டுள்ள நன்றியுணர்வு உங்களை வளப்படுத்துகிறது. யாரிடம் தங்களை குறித்து நன்றியுணர்வு இருக்கிறதோ அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும், அவருக்கு அபரிமிதம் உண்டாகும். யாரிடம் தங்களை குறித்து நன்றியுணர்வு இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். மாயாஜால கண்ணாடி பயிற்சியை செய்வதற்கு இக்கணமே ஒரு கண்ணாடியை நோக்கி செல்லுங்கள். அதில் தெரிகின்ற நபரை நேருக்கு நேர் பார்த்து நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை உங்கள் இதயபூர்வமாக உரத்த குரலில் கூறுங்கள். முன்பு எப்போதையும் விட இப்போது அதை உண்மையிலேயே உணர்ந்து கூறுங்கள். நீங்கள் நீங்களாக இருப்பதற்கு நன்றி கூறுங்கள். உங்களை பற்றிய அனைத்திற்காகவும் நன்றி கூறுங்கள். குறைந்தபட்சம் அனைத்து பொருட்களுக்கும், மற்ற அனைவருக்கும்,
நீங்கள் பயன்படுத்தியுள்ள அதே அளவு உணர்வுடன் நன்றி கூறுங்கள். நீங்கள் நீங்களாக இருப்பதற்கு நன்றியுணர்வு கொள்ளுங்கள். கண்ணாடியில் உள்ள அந்த அழகான நபருக்காக இன்று முழுவதும் நன்றியுணர்வுடன் இருப்பதன் மூலம் மாயாஜால கண்ணாடி செயல்முறை பயிற்சியை தொடருங்கள். கண்ணாடியில் உள்ள உங்கள் உருவத்தை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள். ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களால் உரத்த குரலில் நன்றி கூற முடியாவிட்டால் அதை உங்கள் மனத்தில் கூறிக்கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையிலேயே துணிச்சல் மிக்கவராக இருந்தால் மாயாஜால கண்ணாடியை பார்த்து உங்களை குறித்து நீங்கள் நன்றியுணர்வு கொள்கின்ற 3 விஷயங்களை கூறுங்கள். எதிர்காலத்தில் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக நீங்கள் உங்களிடம் அன்பாக நடந்து கொள்ளாமல் போனால் வேறு எந்த ஒரு நபரை விடவும் நன்றியுணர்வுக்கு அதிக தகுதி வாய்ந்தவர் கண்ணாடியில் உள்ள நபர்தான் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கும்போது நீங்கள் ஒரு தவறு செய்தால் உங்களை நீங்கள் குறை கூறுவதில்லை. நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கும்போது நீங்கள் கச்சிதமானவராக இல்லாமல் போனால் உங்களை நீங்கள் விமர்சிப்பதில்லை. நீங்கள் நீங்களாக இருப்பதற்கு நன்றியுணர்வுடன் இருக்கும்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். மகிழ்ச்சியான மக்களையும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளையும் மாயாஜாலமான சூழல்களையும் கவர்ந்தெழுக்கும் ஒரு காந்தமாக மாறுகிறீர்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் அவை உங்களை எப்போதும் சூழ்ந்து கொண்டே இருக்கும். கண்ணாடியில் உள்ள நபரிடம் நீங்கள் மாயாஜாலத்தை பார்க்கும்போது உங்களுடைய ஒட்டுமொத்த உலகமும் மாறும். மாயாஜால செயல்முறை பயிற்சி 27. மாயாஜால கண்ணாடி. 1. உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள். 10 ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்கள். நீங்கள் ஏன் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுங்கள். அந்த பட்டியலை மீண்டும் படித்து நன்றி 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 என்று கூறுங்கள். அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்று குறித்தும் உங்களால் முடிந்த அளவுக்கு நன்றியை உணருங்கள். கண்ணாடியில் உள்ள உங்கள் உருவத்தை பார்க்கும் ஒவ்வொரு முறையையும் நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள். முன்பு எப்போதையும் விட இப்போது அதை அதிகமாக உணர்ந்து கூறுங்கள். 3. நீங்கள் உண்மையிலேயே துணிச்சல் மிக்கவராக இருந்தால் மாயாஜால கண்ணாடியை பார்த்து உங்களை குறித்து நீங்கள் நன்றியுணர்வு கொள்கின்ற 3 விஷயங்களை கூறுங்கள். 4. இன்றிரவு நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் உங்களுடைய மாயாஜால கல்லை ஒரு கையில் வைத்துக்கொண்டு இன்று நடந்த மிகச் சிறந்த விஷயத்திற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள். நாள் 27க்கான பயிற்சி இத்துடன் நிறைவடைகிறது. உங்கள் வாழ்வில் ஏற்பட போகும் மாயாஜாலத்திற்கான பயிற்சி நாள் 28. மாயாஜாலத்தை மறக்காதீர்கள். எழுத்தாளர் மற்றும் செல்டிக் நாட்டுப்புற இசைக்கலைஞரான சார்லஸ் டி லிண்ட் என்பவர் மாயாஜாலம் நம்மை சுற்றி எல்லா இடங்களிலும் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் அது உங்கள் கண்களுக்கு புலப்படாமலேயே இருந்துவிடும். மாயாஜாலத்தில் உள்ள சிக்கல் இதுதான் என்கிறார். ஒவ்வொரு நாளும் தனித்துவமானது. ஒரு நாளைப் போல் மற்ற எந்த ஒரு நாளும் இருப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் நிகழ்கின்ற நல்ல விஷயங்கள் வித்தியாசமானவை, மாறிக்கொண்டே இருப்பவை. எனவே நேற்றைய தினத்தின் ஆசீர்வாதங்களை கணக்கிடுவதன் மூலம் மாயாஜாலத்தை நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்கும்போது எத்தனை முறை அதை நீங்கள் செய்தாலும் சரி, ஒவ்வொரு முறையும் அது வித்தியாசமானதாக இருக்கும். நன்றியுணர்வு எனும் மாயாஜாலத்தை உங்கள் வாழ்வில் தக்க வைத்துக் கொள்வதற்கு மாயாஜாலத்தை மறக்காதீர்கள் என்ற மாயாஜால செயல்முறை பயிற்சி ஏன் மிகவும் சக்தி வாய்ந்த பயிற்சியாக இருக்கிறது என்பதற்கான காரணங்களில் இதுவும் ஒன்று. இக்கணத்தில் உங்கள் விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது எதிர்காலத்தில் உங்கள் விருப்பங்கள் எதுவாக அமைந்தாலும் சரி, இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சி உங்கள் ஒட்டுமொத்த வாழ்வின் மிகவும் சக்தி வாய்ந்த செயல்முறை பயிற்சியாக நிலைத்திருக்கும். நேற்றைய தினத்தின் ஆசீர்வாதங்களை நினைவுபடுத்தி பார்ப்பதற்கான சுலபமான வழி, நேற்றைய தினத்தின் துவக்கத்தில் நீங்கள் கண்விழித்த நேரத்தில் இருந்து அன்றைய நாள் முழுவதையும் உங்கள் மனத்தில் நினைத்து பார்த்து காலையிலும் மதியத்திலும் மாலையிலும் இரவில் படுக்க சென்ற நேரம் வரையிலும் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை நினைவுபடுத்தி பார்ப்பது. நேற்றைய தினத்தின் ஆசீர்வாதங்களை நினைவு கூர்வது சுலபமானதாக இருக்க வேண்டும். நேற்றைய தினத்தை நீங்கள் வெறுமனே மேலோட்டமாக அலசி பார்க்கிறீர்கள். அவ்வாறு நீங்கள் செய்யும்போது ஆசீர்வாதங்கள் உங்கள் மனத்தின் மேல் மட்டத்திற்கு மிதந்து வரும். இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சியை பின்வரும் கேள்வியை கேட்பதிலிருந்து துவக்கலாம்.
நேற்று நிகழ்ந்த நல்ல விஷயங்கள் எவை? எப்போதெல்லாம் நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கிறீர்களோ அப்போதெல்லாம் உங்கள் மனம் உடனடியாக அதற்கான விடையை தேடத் துவங்கும். நீங்கள் ஏதேனும் சிறப்பான செய்தியை கேள்விப்பட்டீர்களா? உங்களுடைய விருப்பங்களில் ஏதேனும் ஒன்றை மாயாஜாலமாக அடைந்தீர்களா அல்லது பெற்றீர்களா? எதிர்பாராத விதத்தில் மாயாஜாலமாக ஏதேனும் பணம் உங்களுக்கு கிடைத்ததா? நீங்கள் குறிப்பாக அதிக மகிழ்ச்சியாக உணர்ந்தீர்களா? நெடுங்காலமாக பேசியிராத ஒரு நண்பரிடம் இருந்து உங்களுக்கு ஏதேனும் செய்தி வந்ததா? ஏதேனும் அற்புதமான விஷயம் உங்களுக்கு நிகழ்ந்ததா? ஒரு சிறந்த தொலைபேசி அழைப்போ அல்லது மின்னஞ்சலோ உங்களுக்கு வந்ததா? உங்களுக்கு ஏதேனும் ஒரு பாராட்டு கிடைத்ததா? உங்களை பற்றி யாரேனும் தன் மெச்சுதலை உங்களிடம் வெளிப்படுத்தினார்களா? உங்களுடைய ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாரேனும் உதவினார்களா? நீங்கள் யாருக்கேனும் உதவி செய்தீர்களா? ஏதேனும் ஒரு பணி திட்டத்தை நிறைவு செய்தீர்களா? அல்லது உங்களுக்கு உற்சாகம் தருகின்ற ஏதேனும் ஒரு புதிய பணி திட்டத்தை துவக்கினீர்களா? உங்களுக்கு மிகவும் பிடித்த எதையேனும் சாப்பிட்டீர்களா? அல்லது ஒரு சிறந்த திரைப்படத்தை பார்த்தீர்களா? உங்களுக்கு ஏதேனும் ஒரு பரிசு கிடைத்ததா? நீங்கள் ஏதேனும் ஒரு சூழ்நிலைக்கு தீர்வு கண்டீர்களா? ஏதேனும் ஒரு நல்ல சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டீர்களா? யாரேனும் ஒருவருடன் தரமாக நேரத்தை செலவிட்டீர்களா? அல்லது அவருடன் ஒரு சிறந்த உரையாடலில் ஈடுபட்டீர்களா? அல்லது நீங்கள் உண்மையிலேயே செய்ய விரும்பிய ஏதேனும் ஒன்றை குறித்து திட்டங்கள் வகுத்தீர்களா? மாயாஜாலத்தை நினைவுபடுத்தி பார்த்து நேற்றைய ஆசீர்வாதங்களை ஒரு கணினியிலோ அல்லது ஒரு குறிப்பேட்டிலோ பட்டியலிடுங்கள். நேற்றைய தினத்தை மேலோட்டமாக அலசி பாருங்கள். அனைத்து ஆசீர்வாதங்களையும் நினைவுபடுத்தி பார்த்துவிட்ட திருப்தி ஏற்படும் வரை இதை செய்யுங்கள். அவை சிறிய விஷயங்களாகவோ அல்லது பெரிய விஷயங்களாகவோ இருக்கலாம். ஏனெனில் இது ஆசீர்வாதங்களின் அளவை பற்றிய விஷயமல்ல, எத்தனை ஆசீர்வாதங்களை நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள் என்பதையும் அவை ஒவ்வொன்றை குறித்தும் நீங்கள் எவ்வளவு தூரம் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் பற்றியதுதான் இது. அவை ஒவ்வொன்றையும் நீங்கள் நினைவு கூறும்போது அவற்றை எழுதி வைத்து கொண்டு நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுவதன் மூலம் நன்றியை உணருங்கள். இன்றைய தினத்திற்கு பிறகு இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சியை நீங்கள் செய்ய விரும்பும்போது இதை வெவ்வேறு விதமாக செய்யலாம். சில நாட்கள் உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் எழுதி கொள்ளலாம். மற்ற நாட்களில் அவற்றை நினைவுபடுத்தி பார்த்து வாய்விட்டு உறக்கவோ அல்லது உங்கள் மனத்திலோ அவற்றை கூறலாம். ஆசீர்வாதங்களை விரைவாக ஒரு பட்டியலிடலாம் அல்லது அவை ஒவ்வொன்றை குறித்தும் நீங்கள் ஏன் நன்றியுணர்வுடன் இருக்கிறீர்கள் என்பதை விபரமாக எழுதி கொள்ளலாம். நேற்றைய தினத்திலிருந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆசீர்வாதங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதில்லை, ஏனெனில் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமானது. ஆனால் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதங்களால் நிரம்பியுள்ளது என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும். இது குறித்த உண்மைக்கு நீங்கள் உங்கள் கண்களை திறக்கும்போது வாழ்வின் மாயாஜாலத்திற்கு நீங்கள் உங்கள் இதயத்தை திறந்திருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை அபரிமிதமானதாகவும் அற்புதமானதாகவும் ஆகும். யாரிடம் நன்றியுணர்வு இருக்கிறதோ அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும், அவருக்கு அபரிமிதம் உண்டாகும். யாரிடம் நன்றியுணர்வு இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். மாயாஜாலத்தை மறக்காதீர்கள், அது உங்களுக்காக உருவாக்கப்பட்டது. மாயாஜால செயல்முறை பயிற்சி 28. மாயாஜாலத்தை மறக்காதீர்கள். 1. உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள். 10 ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்கள். நீங்கள் ஏன் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுங்கள். அந்த பட்டியலை மீண்டும் படித்து நன்றி, நன்றி, நன்றி என்று கூறுங்கள். அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றுக்கும் உங்களால் முடிந்த அளவிற்கு நன்றியை உணருங்கள். 2. நேற்றைய தினத்தின் ஆசீர்வாதங்களை கணக்கிட்டு அவற்றை எழுதி கொள்வதன் மூலம் மாயாஜாலத்தை நினைவுபடுத்தி பாருங்கள். பின்வரும் கேள்வியை உங்களிடம் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நேற்று நிகழ்ந்த நல்ல விஷயங்கள் எவை? நேற்றைய தினத்தை மேலோட்டமாக அலசி பாருங்கள். அனைத்து ஆசீர்வாதங்களையும் நினைவுபடுத்தி பார்த்துவிட்ட திருப்தி ஏற்படும் வரை இதை செய்யுங்கள். 3. அவை ஒவ்வொன்றையும் நீங்கள் நினைவு கூர்ந்து பார்க்கும்போது நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை உங்கள் மனத்தில் கூறுங்கள்.
4. இன்றைய தினத்திற்கு பிறகு இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சியை நீங்கள் செய்ய விரும்பும்போது உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம், அல்லது வாய்விட்டு உரக்கவோ அல்லது உங்கள் மனத்திலோ அவற்றை கூறலாம். நேற்றைய தினத்தை பற்றி நீங்கள் நன்றியுணர்வு கொள்ளும் விஷயங்களை விரைவாக ஒரு பட்டியலிடலாம், அல்லது அவை ஒவ்வொன்றை குறித்தும் நீங்கள் ஏன் நன்றியுணர்வுடன் இருக்கிறீர்கள் என்பதை விவரமாக எழுதிக் கொள்ளலாம். 5. இன்றிரவு நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் உங்களுடைய மாயாஜால கல்லை ஒரு கையில் வைத்துக்கொண்டு இன்று நடந்த மிகச் சிறந்த விஷயத்திற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள். உங்களது மாயாஜாலமான எதிர்காலம். நீங்கள்தான் உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புபவர். நன்றியுணர்வுதான் மிகவும் நம்புதற்கரிய வாழ்க்கையை உருவாக்குவதற்கான உங்களது மாயாஜால கருவி. இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சிகளின் வாயிலாக ஒரு அடித்தளத்தை நீங்கள் இப்போது உருவாக்கி இருக்கிறீர்கள். நன்றியுணர்வு என்னும் கருவியை கொண்டு உங்கள் வாழ்க்கை எனும் கட்டிடத்திற்கு நீங்கள் கூடுதல் தளங்களை உருவாக்குகிறீர்கள். நீங்கள் விண்மீன்களை தொடும் வரை உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே போகும். நன்றியுணர்வை கொண்டு உங்களால் அடையக்கூடிய உயரத்திற்கு முடிவே கிடையாது. நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மாயாஜாலத்திற்கும் முடிவே கிடையாது. பிரபஞ்சத்தில் உள்ள விண்மீன்களைப் போலவே அதுவும் முடிவற்றது. பேராசிரியர், இறையியலாளர், கவிஞர் ஜோஹானஸ் ஏ. கார்ட்னர் என்பவர், நன்றியுணர்வை பேச்சில் வெளிப்படுத்துவது என்பது மரியாதையானது, இனிமையானது. நன்றியுணர்வை செயலில் வெளிப்படுத்துவது என்பது தாராளமானது, உன்னதமானது. ஆனால் நன்றியுணர்வோடு வாழ்வது சொர்க்கத்தை தொடுவது போன்றது என்கிறார். இங்கிருந்து முன்னேறி செல்வதற்கான கச்சிதமான வழி நீங்கள் உருவாக்கியுள்ள நன்றியுணர்வு எனும் அடித்தளத்தை பராமரித்து உங்களுடைய உணர்வின் ஆழத்தை அதிகரிப்பதன் மூலமாக அந்த அடித்தளத்தின் மீது தொடர்ந்து உருவாக்கி கொண்டே செல்வதுதான். நீங்கள் எவ்வளவு அதிகமாக நன்றியுணர்வை பயிற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு அதிக ஆழமாக உங்களால் அதை உணர முடியும். நீங்கள் எவ்வளவு அதிக ஆழமாக அதை உணர்கிறீர்களோ அவ்வளவு குறைவான நேரமே நீங்கள் அதற்கு கொடுப்பதற்கு தேவைப்படும். இதை ஒரு வழிகாட்டியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். வாரத்தில் 3 நாட்கள் மாயாஜாலத்தை மறக்காதீர்கள். பயிற்சியை தனியாகவோ அல்லது உங்களுக்கு விருப்பமான வேறு 2 பயிற்சிகளுடன் சேர்த்தோ செய்வது உங்களுடைய தற்போதைய நன்றியுணர்வு அடித்தளத்தை பராமரித்து உங்கள் வாழ்க்கை மேலும் சிறப்படைவதற்கு தொடர்ந்து உங்கள் வாழ்வில் மாயாஜாலத்தை உருவாக்கும். எடுத்துக்காட்டாக, மாயாஜாலத்தை மறக்காதீர்கள் பயிற்சியை முதல் நாளும், மாயாஜாலமான உறவுகள் பயிற்சியை 2ஆம் நாளும், மாயாஜாலமான பணம் பயிற்சியை 3ஆம் நாளும் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடும். வாரத்தில் 4 நாட்கள் மாயாஜாலத்தை மறக்காதீர்கள் பயிற்சியை தனியாகவோ அல்லது உங்களுக்கு விருப்பமான வேறு ஏதேனும் 3 பயிற்சிகளுடன் சேர்த்தோ செய்வது உங்களுடைய தற்போதைய நன்றியுணர்வை பராமரித்து மாயாஜாலத்தை துரிதப்படுத்தும். வாரத்தில் 5 நாட்கள் மாயாஜாலத்தை மறக்காதீர்கள் பயிற்சியை தனியாகவோ அல்லது உங்களுக்கு விருப்பமான வேறு ஏதேனும் 4 பயிற்சிகளுடன் சேர்த்தோ செய்வது உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு சூழலிலும் உங்கள் மகிழ்ச்சியையும் மாயாஜாலத்தையும் ஏராளமாக அதிகரிக்கும். வாரத்தில் 6 அல்லது 7 நாட்கள் மாயாஜாலத்தை மறக்காதீர்கள் பயிற்சியை தனியாகவோ அல்லது உங்களுக்கு விருப்பமான வேறு எந்த ஒரு பயிற்சியுடன் சேர்த்தோ செய்வது அனைத்தையும் பொன்னாக மாற்றக்கூடிய ஒரு உண்மையான ரசவாதியாக உங்களை மாற்றும். மாயாஜால செயல்முறை பயிற்சி பரிந்துரைகள்: மகிழ்ச்சி, ஆரோக்கியம், உறவுகள், வேலை, பணம் அல்லது உங்களுக்கு சொந்தமான பௌதீக பொருட்கள் போன்ற உங்கள் வாழ்வின் முக்கியமான பகுதிகளில் மாயாஜாலம் தொடர்வதற்கு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குமான குறிப்பிட்ட பயிற்சிகளை வாரத்தில் ஒரு முறை நீங்கள் செய்யலாம். உங்கள் வாழ்வின் ஏதேனும் ஒரு பகுதியில் நீங்கள் மாயாஜாலத்தை அதிகரிக்க விரும்பினால் வாரத்தில் பல நாட்கள் அந்த பகுதி குறித்து அதிகமான நன்றியுணர்வை பயிற்சி செய்வதன் வாயிலாக நீங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டும். நீங்கள் உடல் நலமின்றி இருந்தால் ஒரு நாளில் பல முறை செய்யாவிட்டாலும் கூட ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆரோக்கியத்திற்கான மாயாஜால செயல்முறை பயிற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும். பின்வரும் பரிந்துரைகள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில்
வலிமையான மற்றும் வேகமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய மாயாஜால செயல்முறை பயிற்சிகளை நோக்கி உங்களை சுலபமாக வழி நடத்தும். உங்களுக்கு பொருத்தமான பகுதிக்கான பரிந்துரைகளை குறைந்தபட்சம் 3 வாரங்கள் பின்பற்றுங்கள். பரிந்துரைக்கப்பட்ட செயல்முறை பயிற்சியை வாரத்திற்கு ஒரு முறை செய்யுங்கள். உறவுகளை மேம்படுத்த 1. மாயாஜாலமான உறவுகள். 2. எல்லோர் மீதும் மாயாஜால பொடியை தூவுங்கள். 3. உங்களுடைய உறவுகளை மாயாஜாலமாய் குணப்படுத்துங்கள். 4. மாயாஜால கோல். இந்த பயிற்சியை உங்களுக்கு தெரிந்த மக்களுக்கு செய்யும்போது அவர்களுடைய புகைப்படங்களோடும் உங்களுக்கு தெரியாத மக்களுக்கு செய்யும்போது புகைப்படங்கள் இன்றியும் செய்யுங்கள். 5. மாயாஜால கண்ணாடி. 6. மாயாஜாலத்தை மறக்காதீர்கள். இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளும்போது நீங்கள் உங்களுடைய உறவுகளை மேம்படுத்தலாம். ஆரோக்கியம். 1. மாயாஜாலமான ஆரோக்கியம். 2. எல்லோர் மீதும் மாயாஜால பொடியை தூவுங்கள். 3. ஆரோக்கியத்தில் மாயாஜாலமும் அதிசயங்களும். 4. நீங்கள் சுவாசிக்கின்ற மாயாஜால காற்று. 5. மாயாஜால கோல். இந்த பயிற்சியை உங்களுக்கு தெரிந்த மக்களுக்கு செய்யும்போது அவர்களுடைய புகைப்படங்களோடும் உங்களுக்கு தெரியாத மக்களுக்கு செய்யும்போது புகைப்படங்கள் இன்றியும் செய்யுங்கள். 6. மாயாஜாலத்தை மறக்காதீர்கள். இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளும்போது உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். பணம். 1. மாயாஜாலமான பணம். 2. பணத்தை ஈர்க்கும் காந்தம். பணத்தை ஈர்க்கும் காந்தம் என்ற மாயாஜால செயல்முறை பயிற்சியை நீங்கள் முன்பு செய்திருக்கவில்லை என்றால் அதில் உள்ள அனைத்து செயல் நடவடிக்கைகளையும் ஒரு முறையாவது பூர்த்தி செய்வதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இந்த பயிற்சியை நீங்கள் மீண்டும் செய்கிறீர்கள் என்றால் நேராக 4வது அறிவுறுத்தலுக்கு செல்லலாம். 3. மாயாஜால காசோலை. 4. மாயாஜால கோல். இப்பயிற்சியை உங்களுக்கு தெரிந்த மக்களுக்கு செய்யும்போது அவர்களுடைய புகைப்படங்களோடும் உங்களுக்கு தெரியாத மக்களுக்கு செய்யும்போது புகைப்படங்கள் இன்றியும் செய்யுங்கள். 5. மாயாஜால கண்ணாடி. 6. மாயாஜாலத்தை மறக்காதீர்கள். இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளும்போது பணத்தை பற்றிய நிலை மேம்படும். வேலை. 1. மாயாஜாலமாய் வேலை செய்யும் 1. 2. எல்லோர் மீதும் மாயாஜால பொடியை தூவுங்கள். 3. மாயாஜால கோல். மாயாஜால கோல் செயல்முறை பயிற்சியை நீங்கள் உங்கள் வேலைக்காக பயன்படுத்தும்போது மற்றவர்களுக்கு நீங்கள் வெற்றியை அனுப்பலாம். மற்றவர்களுக்கு வெற்றி உண்டாக விரும்புவது உங்கள் சொந்த வாழ்வில் வெற்றியை துரிதப்படுத்தும். இப்பயிற்சியை உங்களுக்கு தெரிந்த மக்களுக்கு செய்யும்போது அவர்களுடைய புகைப்படங்களோடும் உங்களுக்கு தெரியாத மக்களுக்கு செய்யும்போது புகைப்படங்கள் இன்றியும் செய்யுங்கள். 4. மாயாஜால கண்ணாடி. 5. மாயாஜாலத்தை மறக்காதீர்கள். இப்பயிற்சிகளை மேற்கொள்ளும்போது வேலை பற்றிய உங்களது நிலை மேம்படும். உங்கள் ஆழ் விருப்பங்கள். 1. எல்லோர் மீதும் மாயாஜால பொடியை தூவுங்கள். 2. உங்களுடைய அனைத்து விருப்பங்களையும் மெய்யாக்குங்கள். உங்களுடைய அனைத்து விருப்பங்களையும் மெய்யாக்குங்கள் என்ற செயல்முறை பயிற்சியை நீங்கள் முன்பு செய்திருக்கவில்லை என்றால் அதிலுள்ள அனைத்து செயல் நடவடிக்கைகளையும் ஒரு முறையாவது பூர்த்தி செய்வதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இப்பயிற்சியை நீங்கள் மீண்டும் செய்கிறீர்கள் என்றால் நேராக 3வது செயல் நடவடிக்கைக்கு செல்லலாம். 3. உங்கள் கண் முன்னாலேயே. 4. மாயாஜால கோல். இப்பயிற்சியை உங்களுக்கு தெரிந்த மக்களுக்கு செய்யும்போது அவர்களுடைய புகைப்படங்களோடும் உங்களுக்கு தெரியாத மக்களுக்கு செய்யும்போது புகைப்படங்கள் இன்றியும் செய்யுங்கள். 5. மாயாஜால கண்ணாடி. 6. மாயாஜாலத்தை மறக்காதீர்கள். இந்த பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் ஆழ் விருப்பங்களை பற்றிய நிலை மேம்படும். உங்கள் மாயாஜால கல். உங்கள் மாயாஜால கல்லை உங்கள் படுக்கையின் அருகே வைத்துக்கொண்டு படுக்க செல்லும் நேரத்தை அன்று நிகழ்ந்த மிகச்சிறந்த விஷயத்திற்கு நன்றி கூறுவதற்கு உங்களுக்கு நினைவூட்டுவதற்கு பயன்படுத்துவதன் மூலம் மாயாஜால கல் செயல்முறை பயிற்சியை நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக ஆக்கிக்கொள்ளலாம். உங்களுடைய மாயாஜால கல்லை உங்களுடைய பாக்கெட்டில் எடுத்துச் சென்று ஒவ்வொரு முறை நீங்கள் அதை தொடும்போதும் நீங்கள் நன்றியுணர்வு கொண்டிருக்கும் ஏதேனும் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திக் கொள்வதற்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மாயாஜால பொடி. எல்லோர் மீதும் மாயாஜால பொடியை தூவுங்கள் என்ற பயிற்சியையும் நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக ஆக்கிக்கொள்ளலாம்.
உங்களுக்கு சேவை செய்கின்ற மக்கள் மீது அதை தூவுவதோடு சேர்த்து இப்பயிற்சியை செய்வதற்கு இன்னும் பல அதிகமான வழிகள் உள்ளன. மாயாஜால பொடியை நீங்கள் எல்லாவற்றின் மீதும் எல்லோர் மீதும் தூவலாம். உங்கள் மேலதிகாரி சற்று கோபமாக இருந்தால் மாயாஜால பொடியை இரகசியமாக அவர் மீது தூவுங்கள். உங்கள் குடும்பத்தில் ஒருவரோ அல்லது உங்கள் நேசத்திற்குரிய ஒருவரோ அல்லது தன் வாழ்வில் மாயாஜாலம் தேவைப்படும் ஒருவரோ ஒரு மோசமான மனநிலையில் இருந்தால் அவர் மீது நீங்கள் மாயாஜால பொடியை தூவலாம். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் மாயாஜாலத்தை உங்களால் கூட்டிக்கொண்டே போக முடியும். குழந்தைகள் மீதும் செடிகள் அல்லது உங்கள் தோட்டத்தின் மீதும் உங்கள் உணவு மற்றும் பானங்கள் மீதும் உங்கள் கணினி அல்லது மின்னஞ்சலை திறப்பதற்கு முன் அவற்றின் மீதும் உங்கள் பர்சின் மீதும் காரின் மீதும் தொலைபேசியை எடுத்து பேசுவதற்கு முன் அல்லது ஓர் அழைப்பு விடுப்பதற்கு முன் அத்தொலைபேசியின் மீதும் அல்லது நீங்கள் மேம்படுத்த விரும்புகின்ற எந்த ஒரு சூழலின் மீதும் நீங்கள் மாயாஜால பொடியை தூவலாம். மாயாஜால பொடியை தூவுவதற்கான பொருட்களுக்கு முடிவே இல்லை. மாயாஜாலம் ஒருபோதும் முற்று பெறுவதில்லை. என் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நான் நன்றியுணர்வை கடைபிடிக்கிறேன். நன்றியுணர்வை ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வழியில் கடைபிடிக்காமல் எப்படி பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக என்னால் வாழ முடிந்தது என்பதை என்னால் இப்போது நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. நன்றியுணர்வு என் ஆளுமையின் ஒரு பகுதியாக ஆகியுள்ளது. அது என் உயிரணுக்களில் இருக்கிறது, என் ஆழ் மனத்தில் ஆழ பதிந்துள்ளது. ஆனால் நாம் நம் அன்றாட வாழ்வில் சிக்கி நன்றியுணர்வை கடைபிடிக்க மறந்துவிட்டால் காலப்போக்கில் அந்த மாயாஜாலம் மறைந்துவிடும். நான் போதுமான அளவு நன்றியுணர்வை கடைபிடிக்கிறேனோ அல்லது இன்னும் கூடுதலாக அதை நான் கடைபிடிக்க வேண்டுமா என்பதை தெரிந்து கொள்வதற்கு மாயாஜாலத்தை ஒரு வழிகாட்டியாக நான் பயன்படுத்துகிறேன். நான் என்னுடைய வாழ்க்கையை கவனமாக கண்காணிக்கிறேன். நான் அவ்வளவு மகிழ்ச்சியாக உணரவில்லை என்பதை நான் கண்டால் நன்றியுணர்வை கடைபிடிப்பதை நான் அதிகரிக்கிறேன். என் வாழ்வின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு சில சிறு பிரச்சனைகள் முளைக்க துவங்கினால் உடனடியாக நான் அந்த பகுதியில் நன்றியுணர்விற்கான மாயாஜால செயல்முறை பயிற்சிகளை அதிகரிக்கிறேன். பொய்யான தோற்றங்கள் இனிமேலும் என்னை ஏய்ப்பதில்லை. மாறாக ஒவ்வொரு சூழலிலும் நான் நன்றியுடன் இருப்பதற்கான நல்ல விஷயங்களை தேடுகிறேன். அவை நிச்சயமாக அங்கு இருக்கின்றன என்ற அறிதலோடு. அப்போது எனக்கு விருப்பமில்லாத விஷயங்கள் அங்கிருந்து மாயாஜாலமாய் மறைந்து விடுகின்றன. தொழிலதிபர் மற்றும் பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியாளர் ஓப்ரா வின்ஃப்ரே என்பவர் சிறிய விஷயங்களுக்காக நான் நன்றி செலுத்த துவங்கினேன். நான் எவ்வளவு அதிகமாக நன்றியுடையவளாக ஆனேனோ என்னுடைய சொத்துக்கள் அவ்வளவு அதிக அளவில் அதிகரித்தன. ஏனெனில் நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்களோ அது விரிவடைகிறது. உங்கள் வாழ்வில் உள்ள நல்ல விஷயங்கள் மீது நீங்கள் கவனத்தை குவிக்கும்போது அவற்றை நீங்கள் அதிகரிக்கிறீர்கள். என் வாழ்வில் என்ன நிகழ்ந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நன்றியுடன் இருப்பதற்கு நான் கற்றுக்கொண்டபோது வாய்ப்புகளும் உறவுகளும் ஏன் பணமும் கூட என்னை நோக்கி பாய்ந்து வந்தன என்கிறார். நன்றியுணர்வை கடைபிடிப்பதன் மூலம் பிரபஞ்சத்தின் பிழையற்ற விதியை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். பிரபஞ்சத்திடம் இருந்து உங்களுக்கு வரும் ஒரு பரிசு அது. அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காகவே அது இருக்கிறது. பிரபஞ்சமும் நீங்களும் நன்றியுணர்வை பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் எல்லையற்ற அபரிமிதத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு நிலையை உங்களால் அடைய முடியும். நன்றியுணர்வின் இந்த நிலையை பிரபஞ்சத்துடனான உங்கள் உறவு, ஆன்மா அல்லது கடவுளுடனான உங்கள் உறவின் மூலமாக நீங்கள் அடைகிறீர்கள். பிரபஞ்சம் உங்களில் இருந்து தனித்து இருக்கும் ஒன்றாக நீங்கள் சிந்திக்கலாம். நீங்கள் அவ்வாறு சிந்திக்கும்போது வானத்தை நோக்கி நிமிர்ந்து பாருங்கள். பிரபஞ்சம் நிச்சயமாக உங்களுக்கு மேலே இருக்கிறது என்றாலும் அது உங்களுக்கு கீழேயும் இருக்கிறது, உங்கள் பின்னாலும் இருக்கிறது, உங்களுக்கு பக்கத்திலும் இருக்கிறது. அது ஒவ்வொன்றின் உள்ளேயும் ஒவ்வொருவருக்கு உள்ளேயும் இருக்கிறது. அதாவது பிரபஞ்சம் உங்களுக்கு உள்ளேயும் இருக்கிறது என்று அர்த்தம். தி எமரால்ட் டேப்லெட். கீழே எவ்வாறோ மேலே அவ்வாறே.
மேலே எவ்வாறோ கீழே அவ்வாறே. இந்த அறிவை கொண்டு மட்டுமே நீங்கள் அதிசயங்களை உருவாக்கக்கூடும். பிரபஞ்சம் உங்களுக்குள் இருக்கிறது. அது இயல்பாகவே உங்களுக்காகவே இருக்கிறது. நீங்கள் அதிக வாழ்வையும் அதிக ஆரோக்கியத்தையும் அதிக அன்பையும் அதிக அழகையும் உங்களுக்கு அதிக விருப்பமான அனைத்தையும் பெற வேண்டும் என்று அது விரும்புகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது உங்கள் வாழ்வில் நீங்கள் பெறுகின்ற அனைத்திற்காகவும் நீங்கள் பிரபஞ்சத்திடம் உண்மையான நன்றியுணர்வை கொண்டிருப்பீர்கள். அதோடு உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையே ஒரு தனிப்பட்ட உறவை உருவாக்கியிருப்பீர்கள். நீங்கள் பெறுகின்ற அனைத்திற்காகவும் பிரபஞ்சத்திடம் நீங்கள் எவ்வளவு அதிகமாக உண்மையான நன்றியுணர்வை கொண்டிருக்கிறீர்களோ பிரபஞ்சத்துடனான உங்கள் உறவு அவ்வளவு அதிக நெருக்கமடைகிறது. அப்போதுதான் நன்றியுணர்வின் மாயாஜாலத்திடமிருந்து எல்லையற்ற அபரிமிதத்தை உங்களால் அடைய முடியும். நன்றியுணர்வின் மாயாஜாலத்திற்கு நீங்கள் உங்கள் இதயத்தையும் மனத்தையும் முழுமையாக திறந்திருப்பீர்கள். உங்களிடம் தொடர்பு கொள்ளும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் நீங்கள் அதை கொண்டு தொடுவீர்கள். பிரபஞ்சத்தின் ஒரு நண்பராக நீங்கள் ஆவீர்கள். பூமியில் முடிவற்ற ஆசீர்வாதங்களுக்கான ஒரு மூலாதாரமாக நீங்கள் ஆவீர்கள். பிரபஞ்சத்துடன் நீங்கள் நெருக்கமாக இருக்கும்போது பிரபஞ்சத்துடனான அந்த நெருக்கத்தை நீங்கள் உங்களுக்குள் உணரும்போது அக்கணத்தில் இருந்து உலகம் உங்களுடையதாக ஆகிறது. உங்களால் ஆக முடியாத, பெற முடியாத மற்றும் செய்ய முடியாத விஷயங்கள் எதுவுமே இருக்காது. நன்றியுணர்வுதான் விடை. முறிந்து போன அல்லது கடினமான உறவுகள், ஆரோக்கியமின்மை, பணப்பற்றாக்குறை, மகிழ்ச்சியின்மை ஆகியவற்றிற்கான தீர்வு நன்றியுணர்வுதான். நன்றியுணர்வானது பயம், கவலை, துயரம், மனசோர்வு ஆகியவற்றை களைந்து மகிழ்ச்சி, தெளிவு, பொறுமை, அன்பு, பரிவு, புரிதல், மன அமைதி ஆகியவற்றை கொண்டு வருகிறது. நன்றியுணர்வானது பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் உங்கள் கனவுகளை நனவாக்குவதற்கு தேவையான வாய்ப்புகளையும் வள வசதிகளையும் கொண்டு வருகிறது. ஒவ்வொரு வெற்றியின் பின்னாலும் நன்றியுணர்வு இருக்கிறது. மாபெரும் அறிவியல் அறிஞர்களான நியூட்டனும் ஐன்ஸ்டீனும் நிரூபித்தது போல் புதிய யோசனைகள் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கான கதவை அது திறக்கிறது. ஒவ்வொரு அறிவியல் அறிஞரும் இவ்விருவரின் காலடிகளை பின்பற்றினால் எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். முற்றிலும் புதிய புரிதல்களையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இவ்வுலகம் எட்டியிருக்கும். தொழில்நுட்பம், இயற்பியல், மருத்துவம், உளவியல், வானவியல் மற்றும் பிற அனைத்து அறிவியல் துறைகளிலும் தற்போதைய எல்லைகள் தகர்க்கப்பட்டு வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் நிகழும். நன்றியுணர்வை பள்ளிகளில் ஒரு கட்டாய பாடமாக வைத்தால் அற்புதமான சாதனைகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் மூலமாக மனித நாகரிகத்தை முன்னேற்றக்கூடிய, கருத்து வேறுபாடுகளை ஒழிக்கின்ற, போர்களை முடிவுக்கு கொண்டு வருகின்ற, உலகத்தில் அமைதியை கொண்டு வருகின்ற ஒரு புதிய தலைமுறை குழந்தைகளை நாம் பார்ப்போம். அதிகமான நன்றியுணர்வை கொண்ட தலைவர்களையும் மக்களையும் கொண்ட நாடுகள்தான் எதிர்காலத்தில் இவ்வுலகை முன்னின்று நடத்துகின்ற நாடுகளாக இருக்கும். ஒரு நாட்டின் மக்களுடைய நன்றியுணர்வு அந்த நாடு தழைப்பதற்கும் செழிப்புறுவதற்கும் வழிவகுக்கும். நோய்களும் வியாதிகளும் பெருமளவில் குறைவதற்கும், வியாபாரமும் உற்பத்தியும் பெருகுவதற்கும், மகிழ்ச்சியும் அமைதியும் நாட்டை சூழ்ந்து கொள்வதற்கும் வழிவகுக்கும். ஏழ்மை மறையும். எந்த ஒரு நபரும் பசியால் வாடமாட்டார். ஏனெனில் நன்றியுணர்வை கொண்ட ஒரு நாடு ஏழ்மையையும் பசியையும் அனுமதிக்காது. நன்றியுணர்வின் மாயாஜால சக்தியை எவ்வளவு அதிகமான மக்கள் கண்டுபிடிக்கின்றனரோ அவ்வளவு வேகமாக அது இவ்வுலகை ஆட்கொண்டு ஒரு நன்றியுணர்வு புரட்சியை உருவாக்கும். மாயாஜாலத்தை உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் மாயாஜாலத்தை உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் கனவுகள் அனைத்தையும் நனவாக்குவதற்கு நன்றியுணர்வின் மாயாஜாலத்தை உங்கள் விருப்பங்கள், சந்திப்புகள், நடவடிக்கைகள், வாழ்க்கை சூழ்நிலைகள் ஆகியவற்றில் ஊடுருவ செய்யுங்கள். எதிர்காலத்தில் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது என்று நினைக்கின்ற ஒரு சவாலான சூழ்நிலையை வாழ்க்கை உங்கள் முன் வைக்கும்போது அது குறித்து என்ன செய்வது என்று உங்களுக்கு தெரியாமல் போனால்
கவலையோ அல்லது பயமோ கொள்வதற்கு பதிலாக நன்றியுணர்வின் மாயாஜாலத்தை நோக்கி திரும்பி உங்கள் வாழ்வில் உள்ள மற்ற அனைத்து விஷயங்கள் குறித்தும் நன்றியுணர்வுடன் இருங்கள். உங்கள் வாழ்வில் உள்ள நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் வலிய நன்றி கூறும்போது சவாலான சூழ்நிலையை சுற்றியுள்ள சூழல்கள் மாயாஜாலமாக மாறும். குர்ஆன் கூறுகிறது, நாங்கள் மனிதனுக்கு பாதையை காட்டினோம். அவன் நன்றியுடையவனாக இருக்கிறானா அல்லது நன்றியற்றவனாக இருக்கிறானா என்பது அவனை சார்ந்தது. நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள். அதை சத்தமாக கூறுங்கள். கூரைகளின் மீது நின்று கத்துங்கள். உங்களிடமே மெல்ல கூறுங்கள். உங்கள் மனத்திற்குள் கூறிக்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் இதயத்தில் உணருங்கள். ஆனால் இன்றிலிருந்து நீங்கள் எங்கு சென்றாலும் நன்றியுணர்வையும் அதன் மாயாஜால சக்தியையும் உங்களுடன் எடுத்துச் செல்லுங்கள். அபரிமிதமும் மகிழ்ச்சியும் நிரம்பிய ஒரு வாழ்க்கையை பெறுவதற்கான விடை உங்கள் இதழ்களில்தான் இருக்கிறது. உங்கள் இதயத்திற்குள் தான் இருக்கிறது. நீங்கள் மாயாஜாலத்தை கொண்டு வருவதற்காக அது உங்களுக்காக தயாராக காத்து கொண்டிருக்கிறது. ரோண்டா பைர்னை பற்றி உலகெங்கிலும் லட்சக்கணக்கானவர்கள் பார்த்து பயனடைந்த ரகசியம் திரைப்படத்துடன் ரோண்டா பைர்னின் பயணம் துவங்கியது. அதைத் தொடர்ந்து உலகெங்கும் விற்பனையில் மகத்தான சாதனைகளை புரிந்து வரும் ரகசியம் புத்தகத்தை அவர் எழுதினார். இந்த புத்தகம் இன்று தமிழ் உட்பட 47 மொழிகளில் வெளியாகியுள்ளது. மொத்தமாக 2 கோடி பிரதிகள் விற்பனையாகியுள்ளது. ரகசியம் புத்தகம் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை தொகுத்து வழங்கும் அதிகமாக விற்பனையாகும் புத்தக பட்டியலில் 190 வாரங்கள் இடம்பெற்று இருந்தது. கடந்த 15 வருடங்களில் வெளியான விற்பனையில் சாதனை படைத்துள்ள 20 புத்தகங்களில் இதுவும் ஒன்று என சமீபத்தில் USA டுடே பத்திரிகை குறிப்பிட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டு வெளியான சக்தி புத்தகத்தின் மூலம் அவர் தன் மாபெரும் பணியை தொடர்ந்தார். இதுவும் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை தொகுத்து வழங்கும் அதிகமாக விற்பனையாகும் புத்தகங்களின் பட்டியலில் இடம்பெற்றது. 43 மொழிகளில் அது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகம் இத்துடன் நிறைவடைகிறது. எல்லாவற்றையும் மாற்றியமைக்கும் ஒற்றைச் சொல் மாயாஜாலம். மாயாஜாலத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள். பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். புத்தகங்களின் ஒளிப்பதிவுகளை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.